அனைவருக்கும் வணக்கம். என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மொச்சை மண்டி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 20, பூண்டு 10 12 பல், வெண்டைக்காய் 1 கப், பச்சை மொச்சை 1/4 கப். நீங்கள் காஞ்ச மொச்சை கூட நைட் 8 hours ஊற வச்சு ஒரு விசிலில் ப்ரெஷர் குக் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகா 4, வரமிளகா 2, கருவேப்பிலை 1 கொத்து, புளித்தண்ணி 1 கப், அரிசி கழுவுன 3வது தண்ணியில் லெமன் சைஸில் இருக்கிற புளியை ஊற வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியிலே நான் 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டான இன்க்ரீடியனே இது தான், அரிசி களைஞ்ச தண்ணி. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு 1 மினிட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா வதங்கணும். இப்போது வரமிளகா, பச்சை மிளகா இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா இந்த வழவழப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நல்லா வதக்கிக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு குயிக்காக ஆகணுன்னா 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். பசத்தன்மையெல்லாம் போயிடும். ஸோ அந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் தயிர் ஆட் பண்ணலை. நான் கடாயில் 10 மினிட்ஸ் நல்லாவே வதக்குறேன். நல்லா வதங்கின ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே புளித்தண்ணியில் உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போது மொச்சை ஆட் பண்ணிக்கலாம். மொச்சை ஆட் பண்ணதுக்கப்புறம் திக் கன்சிஸ்டன்சி வர வரையும் நம்ம கொதிக்க வைக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்பிட்வீனில் நான் 2-3 தடவை கிண்டிட்டேன், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன வெள்ளைத்துண்டு, அப்படி இல்லாட்டி 1 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுங்கிறனால நான் இன்னும் கடையில் குக் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மொச்சை மண்டி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு ஈட். உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.